ஓகே, திங்ஸ் ஐ லேர்ன்ட் ஆர் ரியலைஸ்ட் இன் 25. இவ்வளோ வருஷமா நான் ரியலைஸ் பண்ணதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேணாம். பட் இந்த லாஸ்ட் 1 இயர்ல வாட் ஐ ரியலைஸ்ட், வாட் ஐ லேர்ன்ட், இது சொல்றதுக்கு முன்னாடி லெட் மீ புட் அ டிஸ்க்ளைமர். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சொன்னாலுமே அது வந்து ஒரு இதை வச்சு உன்னோட லைஃப்பை நீ அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவியா, எந்த தப்புமே பண்ணாம உன் லைஃப்பை கொண்டு போக முடியுமா, நீ அதை பண்ணுவியா அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் கிடையாது. பிகாஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம வளர வளர எல்லாம் சொல்லிதான் வளர்த்துனாங்க. பட் ஸ்டில் நம்ம அந்த எல்லா தப்பையும் பண்ணி அவங்க கிட்டே எல்லாம் மறைச்சு எல்லா தப்பும் பண்ணுவோம்ல. அதே மாதிரி யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீ கேட்டாலுமே அதை வந்து ஒரு அவேர்னஸா தான் நீ வச்சுக்க முடியுமே தவிர அதை வச்சுட்டு ஓகே இவங்க இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உன்னால இருக்க முடியாது. பிகாஸ் ஹியூமன் பிரெயின் இஸ் நேச்சுரலி டிசைன் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் த பெயின், சஃபர் எல்லாம் உனக்கு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீ இருப்ப. அப்படிலாம் நடக்குமா? நடக்காது. அப்ப நான் ஏன் ட்ரை பண்ணணும், நான் ஏன் அவங்க சொல்றதை எடுத்துக்கணும்? எனிஹவ் அட் த எண்ட் ஆஃப் த டே, இல்லைன்னா அந்த ஒரு விஷயம் நடந்து முடிக்கும் போது உனக்கே தெரியும் அப்பவே அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்னு. பட் நம்மளால அதை எடுத்துக்க முடியாது. பட் எனிஹவ் லெட்ஸ் see so that உனக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும். இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் யூ வில் நாட் கெட் இட். நான் இப்போ வரைக்கும் நேத்து வரைக்கும் இந்த விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருக்கேன். இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் யூ வில் நெவர் கெட் இட். நீ தனியா உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்ப, நான் கேட்கறது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிறது எதுவும் நடக்க மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம மைண்ட்ல இருக்கிறத ரீட் பண்ற அளவுக்கு முன்னாடி இருக்கவங்க ஒன்னும் மெஜிஷியனோ இல்ல மைண்ட் ரீடரோ கிடையாது இல்லையா? சோ உனக்கு என்ன வேணும், நீ எதுல கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கு ஏதாவது தெரியலையா, அதாவது மற்றவங்க சொல்லி தரணும்னு நினைக்கிறியா அப்படின்னா நீ தான் போய் கேட்கணும். உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ தான் கேட்கணும். நம்ம தமிழ்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது விச் இஸ் வெரி வெரி ட்ரூ. எவ்வளோக்கு நீ வந்து நல்லா பேசுற எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கியோ அவ்வளோக்கு உனக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அதனால எப்படி பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நிறைய மெரிட்ஸ் உனக்கு இருக்கு. ஸோ உனக்கு ஏதாவது வேணும், உனக்கு ஏதாவது தேவை, இல்ல உனக்கு வந்து இது புரியல, தெரிஞ்சுக்கணும், நிறைய நீ தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வேணும்னா ஜஸ்ட் ஓப்பன் யுவர் மவுத். இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் யூ வில் நெவர் கெட் இட். அதுதான் வெரி மச் ட்ரூ. ஒன்ஸ் யூ வாண்ட் இட் இட் வில் பிகம் ட்ரூ. ஸோ நமக்கு ஒரு விஷயம் வந்து இது நிறைய டைம் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். என்னன்னா, இப்போ உனக்கு ஒரு விஷயம் தோணுது, உன் லைஃப்ல இப்ப தோணிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபியூச்சர்ல நமக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, விச் இஸ் வெரி ட்ரூ. நான் இந்த சேனலுக்கு முன்னாடி அரௌண்ட் 5 இயர்ஸ், நான் 12th இருந்த 12th காலேஜான்னு தெரியல, அப்பையில இருந்தே ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் யூடியூப். சும்மா ஃபன்னா அது ஒரு மாதிரி எனக்கு ஐ எம் நாட் ரியலி சோ இன்ட்ரெஸ்டட். அதாவது டெய்லி பண்ணணும்லாம் நான் பண்ணல. பட் சம்ஹவ் எனக்கு இந்த மாதிரி இப்படி ஒன்று இருக்கணும், இப்படி ஒன்று நடத்தணும், அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. பட் சம்ஹவ் யூடியூப் அப்படின்றது என் லைஃப்பை தொட்டுட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீ ஒன்று நினைச்சிட்ட, இஃப் சம்திங் இஸ் கம்மிங் இன் டு யுவர் மைண்ட் அப்படின்னா இட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் யுவர் ஃபியூச்சர் அப்படிங்கிறத நீ நிஜமா பிலீவ் பண்ணு. பிகாஸ் தட் இஸ் த ட்ரூத். இப்போ நீ ஒன்று நினைச்சிட்டே இருக்க, இப்போ நீ ஒரு ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும் போதோ ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போதோ இந்த இடத்துல இது நடந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கடை வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு வையேன், இது ஒரு 1 வீக்கோ 1 மந்த்லயோ அந்த இடத்துல ஒரு கடை இருக்கும் நிஜமாவே. ஸோ விச் இஸ் நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாமே நடக்கும். மேபி அது உன் மூலியமா நடக்கலாம், இல்லைன்னா நீ நினைச்ச விஷயம் வேற ஒருத்தர் மூலியமா நடந்துரும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் இஃப் யூ திங்க் அபவுட் இட் இட் வில் பிகம் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி தப்பா நான் நினைக்குது, மனசு நெகட்டிவா நினைக்குது, நடந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த 1 2 3க்குள்ள பண்ணிடணும், இப்போ நான் இதை போய் தொட்டுட்டு வரலன்னா நான் நினைச்ச நெகட்டிவிட்டி நடந்துருமோ அப்படின்னா அதை போய் பண்ணிடு. பிகாஸ் உன் தாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். நீ தொட்டதுனாலலாம் அந்த தாட் மாறாது. பட் அட்லீஸ்ட் உனக்கு ஒரு பிலீஃப் கிடைக்கும், நான் தொட்டுட்டேன் அது நடக்காது அப்படின்னு. இஃப் யூ ஃபீல் ஷை டு ஸ்டார்ட் யூ கேன் நெவர் ரீச். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கத்துக்கிட்டது, இப்போ உனக்கு வந்து ஷட்டில் ஆடணும்னே வச்சுக்கேன், அது வந்து ஆடணும்னு தோணுது. பட் நம்ம நல்ல பிளேயர் கிடையாது. என்னோட நான் என்ன வச்சே சொல்றேன், ஐ எம் நாட் அ வெரி குட் ஷட்டில் பிளேயர், ஓகேயா? பட் எனக்கு வந்து ஷட்டில் போய் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. பட் அங்க இருக்கவங்க எல்லாம் நிறைய நல்லா விளையாடுறவங்களா இருப்பாங்க. நம்ம போய் இப்ப போய் எப்படி கத்துக்கிறது,
இப்ப போய் அதை போய் புதுசா கத்துக்கணுமா அப்படின்னா, இப்பவே நீ அதை ஒரு ஸ்டார்ட் பண்ணவே இல்லைன்னா நீ என்னைக்குமே அதுல வந்து ஒரு இதுவாவே இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் இஃப் யூ ஸ்டார்ட் நவ், ஓவர் அ மந்த், ஓவர் அ வீக் ஆர் சம்திங், ஒரு 6 months அப்புறம் யூ ஆர் சம்திங் லைக் அவங்கள மாதிரி தான் நீயும். அதனால நான் இப்போ போய் டான்ஸ் கத்துக்க முடியுமா, நான் இப்போ போய் பாட்டு கத்துக்க முடியுமா, இப்போ போய் இந்த கேம்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாட முடியுமா அப்படின்னா, அந்த இப்போ இஃப் யூ டிட் நெவர் ஸ்டார்ட் நவ், இப்போன்றதுதான் எப்பவுமே நம்ம இருக்க ஒரு யங்கான விஷயம். நீ எப்ப ரியலைஸ் பண்றியோ அதுதான் உன்னோட யங்கஸ்ட் ஏஜ். அதையும் விட நாளைக்கு போனீங்கன்னா நாளைக்கு இதை விட ஒரு ஒரு நாள் அதிகமாயிடுச்சு. சோ நீ எப்ப நினைக்கிறியோ அப்பதான் நீ யங். அதை விட்டுட்டு எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, நெக்ஸ்ட் இயர் போனா நீ என்ன நினைச்சிருப்ப, நான் போன வருஷமே நினைச்சிருந்தேன், போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், எனக்கு இது ஜாயின் பண்ணும் அப்படியெல்லாம் இருக்குன்னா அதை வச்சுட்டு நான் வயசாயிடுச்சு இப்போ போய் பண்ணலாமா, வயசெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஜஸ்ட் கோ ஜாயின், டூ வாட் எவர் யூ வாண்ட். யூ இஸ் ஈக்குவல் டு யுவர் ஃபோன். யூ இஸ் ஈக்குவல் டு யுவர் ஃபோன் அப்படின்னா என்ன விஷயம், என்ன அர்த்தம் இதுக்குள்ள இருக்கு? இதுல என்ன நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீ எப்படி அப்படிங்கிறது உன் ஃபோனே ஃபுல்லா சொல்லிடும். லைக் எங்க அம்மாவோட போன் எடுத்துக்கிட்டா ஃபுல்லா சாமி 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 பாட்டு மட்டும் தான் இருக்கும், அதுல வேற எதுவுமே இருக்காது. ஷீ இஸ் அ கைண்ட் ஆஃப் பர்சன் லைக் தட். சோ ஒரு பர்சனோட மொபைலை பார்த்தோம் அப்படின்னாலே அவங்க என்ன மாதிரியான பர்சன், அவங்க கிட்ட எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நல்லா தெரிஞ்சிடும். அதுக்காக உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்கிறது, உன் போனை பார்த்தா நல்ல பையனா நீ, நல்ல பொண்ணா நீ அப்படின்றது தெரியுமான்னு கேட்டா நீ டெலிட் தான் பண்ணிட்டு இருக்கிய எல்லாத்தையுமே. அப்படி இல்ல, நீ என்ன டெலிட் பண்ணலாலும் டெலிட் பண்ணலனாலும் நீ யாரு அப்படிங்கிறது உனக்கு தெரியும். சோ யுவர் ஃபோன் இஸ் ஈக்குவல் டு யூ. இதுக்கு தனியா உன்னை பத்தி நீ உட்காந்து ஜேர்னலிங் பண்ணும், நான் நல்ல பையனா, கெட்ட பொண்ணா, நல்ல பொண்ணா அப்படியெல்லாம் நீ எழுதணுன்ற அவசியமே இல்லை. ஒரு கொஞ்சம் உட்காந்து ஒரு 1 or 2 minutes நீ திங்க் பண்ணாலே தெரியும். உன் போனை நீயே புரட்டி பார்த்தா உனக்கே தெரிஞ்சிடும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என் போன்ல என்னெல்லாம் நடக்குது, ஏதாவது நான் மறைச்சிட்டு இருக்கேனா, அந்த மாதிரி எல்லாம் நீ யோசிச்சு பார்த்தா நீ எந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்றது உனக்கே தெரிஞ்சிடும். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு அஃப்கோர்ஸ் யுவர் ஃபோன். உன் போனை நீ பார்த்தாலே உன்னை பத்தின ஒரு அனாலிசிஸ் உனக்கே கிடைச்சிரும். திஸ் இஸ் த பெஸ்ட் ஐடியா டு நோ அபவுட் யூ. உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா உன் போனை ஃபுல்லா புரட்டி பாரு, உன்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் சொன்ன விஷயத்திலேயே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து why are our parents like this? இதுல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம பேரண்ட்ஸ் எப்பவுமே என்ன பண்றாங்க, நெய் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, அப்படி இப்படி அப்படி இப்படி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்போம். பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ஏன் இதை பண்றாங்க அதை பண்றாங்க அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைப்போம். பட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், அப்படிதான் இருக்கு எல்லாமே. பட் வாட் தே ஆர் சேயிங் இஸ் வெரி 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 மச் ட்ரூ. இப்ப நீ ஒரு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், காமனான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க, அது வந்து நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த வரைக்கும் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுதுன்னா பிரேக்கப் ஆயிடுது. they are getting married to someone else. ஸோ இதுக்குதான் அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே தேவையில்லாம லவ் எல்லாம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. எப்படியும் அது நடக்குமா இல்லையான்னு தெரியாம நீ காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டு அது இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா they are telling you இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் சொல்றாங்களே தவிர, இதை நீ லவ் பண்ணா தப்பு, நான் உன்னை இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன், அவங்களோட ரொம்ப டீப்பஸ்ட் மோட்டிவ் வந்து அதுவா இருக்க வாய்ப்பே கிடையாது. இட் இஸ் லைக் ஒன்று நடக்காம போயிடுச்சுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ, ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு ரீசனா தான் மெயினா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் பேரண்ட்ஸோட கேருக்கு பின்னாடி, அதாவது பேரண்ட்ஸ் ஒன்று பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி சம்திங் இஸ் தேர் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். பிடிக்காது அஃப்கோர்ஸ் அந்த ஏஜ் ஃபேக்டர், அப்படி உனக்கு என்ன பண்ணாலும் நெய்ண்டே இருக்காங்க அப்படின்னு தான் தோணும். பட் சம்திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கே தெரியும். ஆமா இல்ல, நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு இது சொல்றாங்க அப்படின்ற ஒரு இது தெரியும். பட் நம்மளால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. தட் இஸ் த லைஃப். அதனாலதான் சொன்னேன், நான் சொல்றதெல்லாம் ஒரு அவேர்னஸா தான் நீ எடுத்துக்க முடியுமே தவிர உன்னால இந்த நான் சொல்ற எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே எடுத்துக்கிட்டு உன் லைஃப் மாத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வாங்கி பொழைச்சுக்கிற ஆள் கிடையாது, நம்மளா அடி வாங்கி பொழைக்கிற ஆள் தான் எப்பவுமே. அண்ட் அனதர் அன்கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் லேர்ன் பண்ணது வந்து ஹியூமன் பை நேச்சர் ஆர் டிரைவன் டுவர்ட்ஸ் லேசினஸ் அண்ட் கம்ஃபர்ட்னஸ். இப்ப நீ சும்மா உன்னை விட்டுட்டீங்கன்னா நீ உட்காந்து நல்லா படிச்சுட்டு நல்ல ரேங்க் எல்லாம் எடுத்துட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பியா? கிடையாது. ஹியூமன் பை நேச்சர் ஆர் சோ லேசி. ஹியூமன்ஸ் வந்து நார்மலாவே ரொம்ப லேசியா, கம்ஃபர்ட்டா, ஜாலியா படம் பார்த்துட்டு, ஜாலியா சாப்பிட்டுட்டு, ஜாலியா எங்காவது சுத்திக்கிட்டு, இதுதான் ஹியூமன்ஸோட நேச்சர். அதனாலதான் சொல்றேன், நம்ம ஒரு விஷயத்த நோக்கி போகணும், நமக்கு ஒண்ணு தேவை, நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல லைஃப் கொண்டு வரணும்னா அதுக்கு நீ கஷ்டம் தான் படணும். பிகாஸ் பை நேச்சரா உன்னால வந்து உட்கார்ந்து படிக்கிறதோ இல்ல வேலை செய்யறதோ இல்ல நல்லா
உனக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் உன்னால பண்ணவே முடியாது. உன்னை நீயே கன்வின்ஸ் பண்ணணும், நான் இதை பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு வேற வழியே இல்லை. உன்னை நீயே கன்வின்ஸ் பண்ணி உன்னை முன்னாடி நீ தான் தள்ளணும். தட்ஸ் ஹவ் ஹியூமன் லைஃப் ஒர்க்ஸ். நேச்சரா உன்னால போய் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றதோ எதுவுமே பண்ண முடியாது. தட் இஸ் சம்திங் வெரி ட்ரூ. இப்போ என்னையுமே இது வந்து நான் வந்து நேச்சுரலா பண்றேனா அப்படின்னு கேட்டா இட்ஸ் நாட் லைக் தட். நான் வந்து என்னை ஃபோர்ஸ் தான் பண்ணணும், சும்மா வந்தோமா, அதாவது ஒரு ஷெட்யூல் போட்டு நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிக்கிறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், யாருக்கு தான் கஷ்டப்படுறது பிடிக்கும்ல. ஸோ உன்னோட பிரெயின் கரெக்டா ஒயர் ஆகுற வரைக்கும் நீ வந்து அதை உன்னை புஷ் பண்ணி பண்ணிட்டு இருக்கணும். உன்னோட பிரெயின் நல்லா ஒயர் ஆயிடுச்சு, இதுதான் என்னோட டெய்லி டாஸ்க், எப்படி ப்ரஷ் பண்றோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், அந்த மாதிரி இந்த டாஸ்கையும் நீ வந்து பிரெயினுக்கு ஒயர் பண்ணிட்ட அப்படின்னா இது உனக்கு டாஸ்கா தெரியாது, நீ டைரக்டா பண்ணிடுவ. ஸோ யூ ஹாவ் டு புஷ் யுவர் செல்ஃப். உன் பிரெயின் வந்து அந்த டாஸ்கை ஒயர் பண்ற வரைக்கும் நீ உன்னை புஷ் பண்ணணும். இப்போ திஸ் இஸ் ஒயர் டு மை பிரெயின், இதை என்னால ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீ உன்னை புஷ் பண்ணிக்கணும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ லேர்ன்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ். இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நான் இந்த வருஷம் நிறைய கத்துக்கிட்டேன். ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ வாண்ட் டு மென்ஷன் பிஃபோர் எண்டிங் இட் அப்படின்னா, டோன்ட் டேக் அட்வைஸ் ஃப்ரம் பீப்புள் யூ டோன்ட் வாண்ட் டு பி லைக். இவங்கள மாதிரி ஒரு லைஃப் இருக்கக்கூடாது அப்படின்னா நீ அவங்க கிட்ட போய் அட்வைஸ்லாம் கேட்காத. அட் சம் பாயிண்ட் நமக்கு வந்து யார்ட்டையாவது பேசணும், யார்ட்டையாவது சொல்லணும், எனக்கு வந்து உள்ள அடக்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி நீ சும்மா ஷேர் பண்ணலாமே தவிர டோன்ட் கெட் தேர் அட்வைஸ் அண்ட் அப்ளை இன் யுவர் லைஃப். ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சுட்டு நம்ம இவங்க என்ன சொன்னாலுமே நம்ம லைஃபுக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. சம் பாயிண்ட்ஸ் வில் பி ஆக்சுவலி சோ வேல்யூபிள், அதையும் நீ கன்சிடர் பண்ணணும். பட் உனக்கு என்ன லைஃப் வேணுமோ அது அவங்க கிட்ட இல்லைன்னா அவங்க சொல்றது நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே இன் திஸ் வீடியோ as a disclaimer. Please take this as a awareness and உன் லைஃப் உனக்கு இது அப்ளை பண்ணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ அப்ளை இட். அட்லீஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோ, அன்னைக்கு இவங்க சொன்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி. ஓகே, so if you like this video, do like, share, comment, subscribe and hype the video. Okay, so see you all in another video. Tata, take care, bye bye.